வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஐபிஎல்ல 59வது மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து இந்த ஐபிஎல்லே நடக்காதோ, பெருசு தடப்பட்டு போயிருமோ, என்னடா ஆர்சிபி கப்படிக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கும் போதே கொஞ்சம் இதா இருந்தது. பட் பரவாயில்ல. ஸோ நம்ம நாட்டில் உள்ள யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம அதுலேருந்து மீண்டு வந்துட்டோம். அதே போல் நம்மளுடைய ஐபிஎல்லும் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம 59வது மேட்ச் சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல வச்சு இந்த மேட்ச் வந்து நடக்கு. நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஸோ நோட் பேடில் தான் இன்னும் நான் கொடுக்குறேன். காரணம், இன்னும் நான் எங்கள் ஊருக்கு நான் இன்னும் போகலை, அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 5 டேஸில் நான் போயிட்டேன் அப்படின்னா நம்மளுடைய போர்டில் வந்து கண்டிப்பாக ப்ரிவியூ வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்மளுடைய XL11 ஆப்பில் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம், ஈஸியாக வின் பண்ணலாம். ஜிஎஸ்டி டிடிஎஸ் கிடையாது. 100% ரியல் யூசர். டெய்லி வந்து நமக்கு ஃப்ரீ கிவ்அவே. ஸோ இப்போ நம்மளுடைய ஐபிஎல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நம்மளுடைய லீடர் போர்டையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்ச் 2022 10 ஜூன் வரைக்கும் நமக்கு வந்து இந்த இது இருக்கு. ஸோ 10 வரைக்கும் யார் அதிகமாக நம்மளுடைய சேனல்ல மூலமா லிங்க்ல ஜாயின் பண்ணீங்களோ, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ, அவங்க தான் இதுல வந்து வின் பண்ண போறீங்க. அண்ட் இந்த ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கும் 10.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கிராண்ட் லீக் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சரி, கிராண்ட் லீக் இருக்கு. 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்டும் கொடுக்குறாங்க. ஸோ யாருமே இது வரைக்கும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கும் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிச்சு. உங்களுக்கு ஆர்சிபி கிரவுண்டை பற்றி தெரியும். இது ரொம்பவே சின்ன பிச்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய சிஎஸ்கேயும் ஆர்சிபியும் இந்த கிரவுண்டில் வந்து மோதினாங்க, நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக வந்து நமக்கு வந்து அது இருந்தது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மேட்ச் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதோட ரிப்போர்ட் தான் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் பிச் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணும், என்ன பண்ணும், ஏது பண்ணும் அப்படிங்கிற எல்லாமே இதில் வந்து தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு 160 170 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஸ்கோர் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் எல்லாமே பாருங்களேன், ஓரளவுக்கு இந்த கிரவுண்டில் வந்து பேட்டிங்க்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்திருக்கு. நீங்கள் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த கிரவுண்டில் இது ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச், இதில் வந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. ஆனால் இந்த கிரவுண்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, டாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ இன்னைக்கு ஆர்சிபியா இருக்கட்டும், கேகேஆரா இருக்கட்டும், டாஸ் வின் பண்ற கேப்டன் வந்து கண்டிப்பா இன்னைக்கு என்ன எடுப்பாங்க அப்படின்னா பவுல் தான் வந்து எடுப்பாங்க. அது எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி, பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா இந்த கிரவுண்ட்ல பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணா ஒரு 90% நீங்க வின்னு தான். சிஎஸ்கே வந்து தோத்துருக்கலாம், அது வெறும் 2 ரன்ல தான் அன்னைக்கு வந்து மேட்ச் விட்டாங்க. அதுவும் ரொமாரியோ ஷெப்பர்டை வந்து அந்த மாதிரி அடிக்க விட்டுட்டாங்க. ஸோ அதனாலதான் மிஸ் பண்ணிட்டாங்களே தவிர மற்றபடி இந்த கிரவுண்ட்ல வந்து ஓரளவுக்கு வந்து செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஒரு டீசென்டான ஸ்கோரெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதே போல ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நீங்க கண்ணை மூடிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். இந்த மேட்ச் வந்து பாருங்க, ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கு வித்தியாசம். இந்த மேட்ச்ல ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுல ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் வித்தியாசம் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஸோ குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் 6 விக்கெட் வந்து வித்தியாசம் இருக்கு ஒரு மேட்ச்ல. இவங்க 8 விக்கெட் எடுத்தாதான் 2 விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 2 டீம்லயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னருக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் எடுத்தா போதுமானது. ஓவராலா நமக்கு இந்த கிரவுண்ட்ல வந்து 5 மேட்ச் இந்த சீசன் ஆடி இருக்கிறாங்க. அதோட ஹையஸ்ட் ஸ்கோர் 213, லோ ஸ்கோர் வந்து 95. 199 பிளஸ் தான் வந்து அதிகமா ஸ்கோர் போயிருக்கு. 4 இன்னிங்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ஆடி இருக்கிறாங்க. அண்ட் 0 to 150 2 இன்னிங்ஸ், 150 to 169 3 இன்னிங்ஸ், 170 to 89 ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஆர்சிபில நிறைய பிளேயர்ஸ் இல்ல அதுன்னு சொன்னாங்க. பட் நமக்கு ஓரளவுக்கு அஃபிஷியலா நியூஸ் கிடைச்சிருச்சு. பிலிப் சால்ட்டும் விராட் கோலி தான் ஓப்பனிங் ஆட போறாங்க. ஸோ பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பெல்லாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரோ அப்பெல்லாம் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா ஆடி இருக்கிறார். ஏன்னா எந்த ஒரு டார்கெட் ப்ரெஷரும் இருக்காது அவருக்கு. ஸோ கண்ணை மூடிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாம அவருடைய ஓல்டு டீமுக்கு அகேன்ஸ்டா வந்து ஆடுறாரு. முன்னாடி போன வருஷம் வரைக்கும் அவர் கேகேஆர்ல ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டீமுக்கு வந்து அகேன்ஸ்ட் ஆடுறாரு. மொதல் மேட்ச் வந்து ஆடினாரு, பாத்தீங்கன்னா தெரியும், 56 ரன் ஸ்கோர் பண்ணாரு.
அவர் செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்றதை காட்டிலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, அவர் வந்து டொமஸ்டிக்கா இருந்தாலும் சரி நல்லாவே ஆடி இருக்கிறாரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் உங்களுடைய டீம்ல. ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த சீசன்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. பாவம் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா ஃபேன்ஸையும் வந்து கொஞ்சம் அவரை பிடிக்காதவங்க கூட அவருடைய ரெக்கார்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு விராட் கோலியை பிடிக்காம போகும். ஆனால் அவருடைய ஒரு ரெக்கார்டை வந்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவர் இந்தியாக்காக ஆடினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு ஒரு வேல்யூவான ஸ்கோர்லாம் பண்ணி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பேட்டிங் பண்ணார் இன்னைக்கு மேட்ச்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக விராட் கோலியை கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணலாம். ஒரு செகண்ட் பேட்டிங் அப்படின்னா டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது தலைவர் உருட்டினாலும் நமக்கு ஆடி கொடுத்துருவாரு. ஒரு 30 பால்ல 40-50 ரன் அடிச்சாலும் ஆடிடுவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நல்லா ஸ்கோர் பண்ணுவார், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய ஸ்ட்ரகிள் ஆவார். இந்த மாதிரி டப்புன்னு 7 ரன் 22 1 இந்த மாதிரி அவுட் ஆகி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அவர் எடுக்காதீங்கலாம் நான் சொல்ல. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவார். செகண்ட் பேட்டிங்ல கான்ஃபிடென்ட்டா ஸ்கோர் பண்ணுவார். அண்ட் மயங்க் அகர்வால், ஸோ படிகளுக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால மயங்க் அகர்வால் வர்றாரு. ஆர்சிபிட்ட இன்னொரு நான் மைனஸா பாக்குறது என்ன அப்படின்னா பூரா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. நீங்க நம்ம எல்லாரும் எடுத்துக்கோங்க, பிலிப் சால்ட், விராட் கோலி, மயங்க் அகர்வால், படிகல், டிம் டேவிட், ஜித்தி சர்மான்னு சொல்லி டாப்ல ரொமாரியோ ஷெப்பர்ட் டாப்ல ஆடக்கூடிய 7 பிளேயருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்காங்க. அது ஒரு பெரிய மைனஸ். மயங்க் அகர்வால் கண்டிப்பா ஒரு கிராண்ட் லீக் டீம்ல மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க. காரணம் அவர் பெரிய ஃபார்ம்ல கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான கர்நாடகா ஹோம் அவரு, ஸோ கர்நாடகா பிச்சிலலாம் நல்ல அனுபவங்கள் இருக்கு அவருக்கு. ஸோ கண்டிப்பா அதனால நம்ம வந்து ஸ்மால் லீக்ல கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா யாருமே பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுவோம் நம்ம. அண்ட் படிதர் ரீசெண்டா நடந்த எந்த ஒரு மேட்ச்லயுமே படிதர் வந்து அந்த லெவலுக்கு ஸ்கோர் பண்ணல. ஆனா படிதருடைய பிளஸ்ன்னு நான் பாக்குறது போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அதனால நம்ம வந்து கண்டிப்பா படிதரை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பட் லாஸ்ட் ஒரு 5-6 மேட்சாவே அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஆடல. அவருக்கான பேட்டிங் பொசிஷனும் பெருசா கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து ஜித்தி சர்மா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருப்பாரு. கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயரா இருப்பாரு. நல்ல டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர். ஒரு 20 to ஒரு 25 இந்த மாதிரி எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா கண்டிப்பா ஜித்தேஷ் சர்மா இருப்பாரு. டிம் டேவிட் ஹார்டு ஹிட்டர், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர். ஆனா ஜித்தி சர்மாவை விட டிம் டேவிட் வந்து நல்லாவே ஆடி இருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா டிம் டேவிட்டை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து எனக்கு பெருசா இவரை மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு மேட்ச் நம்ம கூட சிஎஸ்கே கூட ஆடிட்டாரு. ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா பஞ்சாப் கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு. மற்றபடி அவர் பெருசா விளையாடலனாலும் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே குறைவா தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து 6வது பவுலிங் ஆப்ஷனை தான் யூஸ் பண்றாங்க. ஆர்சிபில 5 பவுலிங் ஆப்ஷன் பக்காவா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நான் மைனஸா பாக்குறது ஹெய்சல்வுட் இல்லை. ஸோ அதனால ரொமாரியோ ஷெப்பர்ட் கிட்ட இருந்து கன்ஃபார்ம் 2 ஓவர் நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை எங்கிட்டலாம் அடி வாங்கிட்டாருன்னா கண்டிப்பா இவருக்கு ஓவர் கொடுப்பாங்க. பிளஸ் ஒரு பேட்டிங் பேக்கப்பும் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா இவரை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால. குர்னல் பாண்டியா இன்னைக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண போறாங்க அப்படின்னா குர்னல் பாண்டியாவை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஏன் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் இந்த சீரீஸ்க்கு கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் போங்க, போன வருஷம் விளையாண்ட லக்னோக்கெல்லாம் எப்படி ஆடி இருக்காருமே பாருங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா குர்னல் விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது. அதுவே செகண்ட் பவுலிங் பண்ணாரு அப்படின்னா விக்கெட் எடுக்காம நிறைய மேட்ச் இருந்திருக்காரு. 10 மேட்ச் ஆடினாருன்னா 3 மேட்ச் தான் விக்கெட் எடுக்காரு. மீதி 7 மேட்ச் வந்து விக்கெட்டே எடுக்கிறது இல்லை. அதே ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாரு அப்படின்னா 10க்கு 8ல இருந்து 9 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஏதாச்சும் 1-2 மேட்ச் தான் மிஸ் ஆகுது. அண்ட் யாஸ் தயால் விக்கெட் டேக்கிங் பவுலர். கண்டிப்பா யாஸ் தயால் வந்து இன்னைக்கு இனிஷியல் அட்டாக் பண்ண போறாரு. ஹெய்சல்வுட் இல்லாத காரணத்தினால பூவியும் யாஸ் தயால் தான் அட்டாக் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ மினிமம் யாஸ் தயால் கிட்ட இருந்து நீங்க ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சிஎஸ்கே கூட எப்படி பவுல் பண்ணாரு நமக்கு தெரியும். அண்ட் அவங்களுடைய கேகேஆர் கூட ஒரு விக்கெட்லாம் அந்த ரீசெண்டா எடுத்திருக்காரு. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தாலே ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடும் நமக்கு. ஸோ கண்டிப்பா யாஸ் தயால கன்சிடர் பண்ணிருங்க. பூவியும் இன்னைக்கு வந்து அவரு தான் வந்து நமக்கு வந்து இனிஷியலையும் அட்டாக் பண்ண போறாரு, டெத்லயும் வந்து அட்டாக் பண்ண போறாரு. கண்டிப்பா லாஸ்ட் அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் கண்டிப்பா டெத்ல அட்டாக் பண்ணிடுவார். ஸோ 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க வந்து புவனேஸ்வர் குமார் கிட்ட இருந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். சுயா சர்மா வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. எக்கனாமி வந்து நல்ல டைட்டா போடக்கூடிய பவுலர். நல்ல பாலை வந்து பெருசா அடிக்க விடாம பவுலர். பாருங்க அவர் விக்கெட் எடுத்தாருன்னா கேகேஆர் கூட ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, டிசி கூட ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, பஞ்சாப் கூட 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி அவர் விக்கெட் எடுக்காத மேட்ச் தான் அதிகம். சிஎஸ்கே கூட எடுக்கல, எம்ஐ கூட எடுக்கல, ஆர்ஆர் கூட எடுக்கல, பிபிகேஎஸ் கூட எடுக்கல, ஆர்ஆர் கூட எடுக்கல, டிசி கூட எடுக்கல, அண்ட் சிஎஸ்கே கூட எடுக்கல.
11 மேட்சுக்கு ஆடி இருக்கிறாங்க. ஸோ 11 மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மேட்ச் தான் விக்கெட்டே எடுத்திருக்கிறாரு. மீதி 8 மேட்ச் கிட்ட விக்கெட்டே எடுக்கல அவரு. அண்ட் இங்கிடி வந்து கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் போலருங்க. ஸ்வேரா ஒரு பிளேயிங் லெவல்ல இருந்தார் அப்படின்னா 1-2 விக்கெட் நீங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து அவருடைய பவுலிங் இருக்கும். இனிஷியல்லையும் பவுல் பண்ணுவாரு. அந்த பவர் பிளேல ஒரு ஓவர் 2 ஓவர் பவுல் பண்ற வாய்ப்பு இருக்கு. டெத்லயும் வந்து புவனேஸ்வர் குமார் கூட சேர்ந்து பவுலிங் பண்ணுவாரு. 1 ஓவர் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ற வாய்ப்பு இருக்கு. யாஸ்தயால், பூவி, இங்கிடி இந்த 3 பேர் சேர்ந்து தான் லாஸ்ட் ஒரு 4 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. முதல்ல ஒரு 6 ஓவரையும் பவுல் பண்ண போறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த டீம்ல வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. அதுக்கு ஆப்போனன்ட் டீம்ல காம்பினேஷன் நம்ம பார்க்கலாம். சரி, இங்க கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குர்பாஸும் சுனில் நரேன் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் குர்பாஸை பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஒரு அதிரடியா விளையாடக்கூடிய பிளேயர். வந்தா வருது போனா போகுது அப்படின்னு விளையாடக்கூடிய ஒரு அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிளேயர். அது அவருக்கு வந்து சில அன்னைக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாரு, சில அன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட மாட்டாரு. பவர் பிளேல மட்டும் அவர் ஃபீல்டுல இருந்தாலே போதும், ஓரளவுக்கு ஒரு கணிசமான ஒரு 25-30 ரன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ கண்டிப்பா நீங்க குர்பாஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா பிளஸ் அவருக்கான விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. மோஸ்டா இன்னைக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிலிப் சால்ட், குர்பாஸ், ஜித்தி சர்மா இதுல எல்லாருமே பிலிப் சால்ட்டை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா குர்பாஸ் தான் எல்லாரும் கன்சிடர் பண்ணுவாங்க. ரஹானே இந்த சீசன்ல நீங்க தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரா இருக்கிறாரு. பாத்தீங்க, நான் சொல்லணும்னு இல்லை, எல்லா மேட்சுமே அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டீமுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்காரு. குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டா இருந்தாலும் சரி, ரஹானே வந்து மிஸ் பண்ணியாதீங்க. ரகுவன்ஜி பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா லாஸ்ட் மேட்ச் மட்டும் சிஎஸ்கே கூட ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்சும், இந்த சீசனை மட்டுமே நான் பேசல, நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 15 மேட்ச் ரிசல்ட் எல்லாம் பார்த்து தான் சொல்றேன். ஸோ ரெக்கார்டு பேஸ்ட் தான் நம்ம கிட்ட, சும்மா எனக்கு பிடிச்ச பிளேயர் பிடிக்காத பிளேயர்லாம் கிடையாது. ரகுவன்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆடி இருக்காரு. ஆனா செகண்ட் பேட்டிங் வந்தா நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. ரிங்குக்கு அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தானே, செகண்ட் பேட்டிங்கா இருந்தானே நல்லாவே ஆடுவார். ஆனா அவருடைய பெரிய மைனஸ் வந்து அவரை வந்து சரியான நேரத்துல ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். திடீர்னு பாத்தீங்கன்னா ரசலுக்கு முன்னாடி, ரசலுக்கு அப்புறம் கூட வருவாரு, திடீர்னு ரசலுக்கு முன்னாடி வருவாரு, ரகுவன்ஜுக்கு முன்னாடி கூட வருவாரு. ஸோ அதனால அந்த பொசிஷன் அப்படிங்கிறது அவர்கிட்ட ஒரு பெரிய மைனஸா இருக்கு. பட் வந்தா கரெக்டான ஒரு 15வது ஓவருக்குள்ள வந்தா கூட ரிங்குவால ஒரு 30+ ரன் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ரமன்தீப் சிங் இந்த சீசன்ல தேவையில்லாத ஒரு பிளேயரா தான் நான் பாக்குறேன். நம்ம ஃபேண்டசிக்கு அவங்க டீம்ல வச்சுக்க, நம்ம ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் அவரால் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியல. எம்ஐ கூட மட்டும்தான் ஒரு 22 ரன் அடிச்சார். அண்ட் மனேஷ் பாண்டே உருட்டினாலும் நமக்கு வந்து ஒரு 25+ ரன் வந்து அடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா மனேஷ் பாண்டே ட்ரை பண்ணலாம். ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சுனில் நரேன், ரசல் 2 பேரையும் கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள பத்தி நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த பிச்சில் எப்படி ஆடி இருக்காரு, ஆர்சிபி கூட எப்படி ஆடி இருக்காரு, அதெல்லாம் தேவையில்லை. ரசல் அண்ட் சுனில் நரேன் கண்ணை மூடிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியமான ஆல்ரவுண்டர். ஓப்பனிங் பிளஸ் 4 ஓவர் பவுலிங். ரசல் 2 ஓவர் மினிமம் பவுல் பண்ணிடுவாரு. அது இந்த பிச்சிலலாம் ரசல் நல்லா ஆடி இருக்காரு. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் நல்லா ஸ்டாட்ஸ்லாம் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ரசல் அண்ட் சுனில் நரேனை மிஸ் பண்ணாதீங்க. அதே போலதான் ஹர்ஷித் ராணா. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணாவை 100% உங்க டீம்ல எடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போதெல்லாம் ஹர்ஷித் ராணா டெத்தில் அட்டாக் பண்ணுவாரு. லாஸ்ட் 2 ஓவர் போடுவாரு, இனிஷியல் அட்டாக் பண்ணுவார், விக்கெட் எடுக்காம இருக்க மாட்டார். அதுவே இன்னைக்கு கேகேஆர் செகண்ட் பவுலிங் பண்ணா உங்க டீம்ல ஒரு 80% ட்ரை பண்ணுங்க, ஒரு 20% அவாய்ட் பண்ணுங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தியை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. 2 பேருமே குவாலிட்டியான பிளேயர்ஸ், விக்கெட் டேக்கிங் போலர்ஸ். விக்கெட் வந்து ரொம்ப ரேரா தான் எடுக்காம போவாங்க. பாருங்க, ஆர்சிபி அகேன்ஸ்டா விக்கெட் எடுக்கல, அதுக்கப்புறம் எம்ஐ கூட விக்கெட் எடுக்கல, அடுத்து டிசி கூட 3 மேட்ச் தான் விக்கெட் எடுக்கல. மீதி அவர் விளாண்ட ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 மேட்ச்ல 8 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு, 3 மேட்ச் விக்கெட் எடுக்கல. அதே போலதான் நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தியும் 11 மேட்ச்ல 8 மேட்ச் வந்து மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அதுல எத்தனை மேட்ச் வந்து 3 விக்கெட் 2 ரன்லாம் எடுத்திருக்கிறாரு. அதனால வருண், ஹர்ஷித் ராணாவை மிஸ் பண்ணாதீங்க. வைபவ் பரோரா நான் சொல்றேன் நல்லாவே விக்கெட் எடுக்கிறாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல மினிமம் உங்களுக்கு 1-2 விக்கெட் வரைக்கும் கன்வெர்ட் பண்றாரு. ஒரு விக்கெட்டுக்கு 30 ஃபேண்டசி பாயிண்ட். அதுவே ஒரு எல்பி ஆக்கிட்டாருன்னா அதுக்கு ஒரு இது பிளேயிங் 11 ஒரு 4. ஸோ 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. அதனால கண்டிப்பா நீங்க வைபவ் பரோராலாம் மிஸ் பண்ணாதீங்க. நோர்த்தி இன்னைக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இந்த பிச்சு ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் பிளேயர் ஸ்மால் லீக்ல பாத்தீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு ஸ்மால் லீக்ல இந்த பிளேயர்ஸ்லாம் அவங்க ஸ்மால் லீக்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் பாக்குறேன். விராட் கோலி, பிலிப் சால்ட்,
படிதரு, குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஸ்தயால், இங்கிடி. இந்த 7 பேரும் ஆர்சிபி சைட்ல இருந்தும் சுனில் நரேன், ரசல், ரஹானே, ரிங்கு, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் பரரா இந்த 7 பேர்ல ஏதாச்சும் ஒரு 6 பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற 14 ஸ்மால் லீக் பிளேயர், அதில் ஏதாச்சும் ஒரு 3 பிளேயர் மிஸ் ஆகி போகலாம். ஸோ நீங்களும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்து லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயரா நான் பாக்குறது இன்னைக்கு யாரெல்லாம் அப்படின்னா டிம் டேவிட்டை நான் பாக்குறேன். குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜித்தேஷ் சர்மா, பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. குர்பாஸ், ரகுவன்ஜி. குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரகுவன்ஜியும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ட்ரை பண்ணுங்க. குர்பாஸ்ட பிளஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனும் இருக்கு. ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் விராட் கோலி, குர்னல் பாண்டியா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. மோஸ்டா எல்லாருமே விராட் கோலியை கேப்டனா போடுவாங்க, வைஸ் கேப்டனா சுனில் நரேனை போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் இன்னைக்கு வேண்டாம். அதுவே செகண்ட் பேட்டிங் பண்ணாருன்னா கண்ணை மூடிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கிராண்ட் லீக் பிளே பண்றவங்க வந்து ஹர்ஷித் ராணா, ஜித்தேஷ் சர்மா, வைபவ் பரரா, ரசலி, யாஸ்தயால் இந்த 5 பேரையும் நீங்க நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ல கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இன்னமும் நோட் பண்ணலே கொடுக்குறேன்னு வீடியோ பார்க்காம லைக் பண்ணாம சப்போர்ட் பண்ணாம போயிடாதீங்க. என்னுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் நான் கண்டிப்பா போர்டில் ப்ரிவியூ கொடுத்துருவேன். ஸோ தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. வீடியோவை தொடர்ந்து பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.